கெஜ்ரிவால் எடை குறைந்ததாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தது. இந்த குற்றச்சாட்டுக்கு சிறை தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. திகார் சிறை தரப்பிலிருந்து என்னென்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் மதுபான கொள்கை வழக்கில் கடந்த மார்ச் 21 அன்று கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளார். அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலை தற்போது மோசமடைந்திருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட்டிலிருந்து சுமார் 4.5 கிலோ குறைந்திருப்பதாக டெல்லி அமைச்சர் அதிஷி இன்று தனது எக்ஸ் தளத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் திகார் சிறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் சிறையில் அடைக்கப்பட்டிலிருந்து அவர் உடல்நிலை எடையில் எவ்வித மாற்றமும் இல்லை, அவரின் ரத்த சர்க்கரை அளவும் இயல்பாக உள்ளதாகவும் அவர் காலையில் யோகா மற்றும் தியானம் செய்கிறார், சிறையில் நடைபயிற்சி மேற்கொள்கிறார் என்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிறையில் அதாவது 14x8 அறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டிருக்கிறார். ரத்த சர்க்கரை அளவில் கட்டுப்பாட்டில் இருக்க அவருக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரின் சர்க்கரை அளவு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வீட்டிலிருந்து சமைக்கப்பட்ட உணவே அவருக்கு மதியமும் இரவும் பரிமாறப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவருக்கு அந்த உணவானது கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் உடல்நிலை சார்ந்த அவசர சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் உடனடியாக சிகிச்சை அளிக்க அதற்கான மருத்துவ குழு தயாராக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் கூட நேற்றைய தினம் காணொலி வாயிலாக அவருடன் உரையாடினார் என்றும் வழக்கறிஞர்கள் அவர்களை நேரடியாக வந்து சந்திக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 1 அரவிந்த் கெஜ்ரிவாலை 2 மருத்துவர்கள் பரிசோதித்தனர் என்றும் அவரது உடல்நிலை அப்பொழுது 65 கிலோ இருந்ததாக திகார் சிறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.